இப்போ அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட நோட் பேட் ஓபன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் ஃபர்ஸ்ட் ஐஏஎம் ரோல் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம்? ரெட்ஷிஃப்ட்டுக்கு ஆக்சஸ் S3 ஃபுல்லி ரைட்டா. செகண்ட் ஒன் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறோம் which is nothing but our redshift. கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது IAM அட்டாச் பண்ணிடணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? EC2 கிரியேட் பண்ணும்போது நம்ம சப்போஸ் EC2 ல இருந்து S3 ஆக்சஸ் பண்ணோம்னா EC2 கிரியேட் பண்ணும்போது that கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ்ல வந்து IAM ரோல் நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரெட்ஷிஃப்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இதை அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு கோரி எடிட்டர் யூஸ் பண்ணணும். S3 சரியா? S3 இல்லையா? லேக் இருக்கு இல்லையா? S3 லேக். இந்த இடத்துல இருந்து டேட்டாஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அப்லோடிங் டேட்டாஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா கோரி எடிட்டர்ன்ற இன்பில்ட் ஃப்ரண்ட் அண்ட் டூல் கோரி எடிட்டர்ல போயிட்டு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். plus load data from S3 ஓகேவா? இதை நம்ம பண்ணிட்டோம்னா எஸ் we can அதுக்கப்புறமேட்டு அனாலிசிஸ். that's it. ஸோ இதான் இந்த ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம IAM ரோல் கிரியேட் பண்ணலாம். go to here services IAM சரிங்களா? ரோல்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிளிக் ஆன் தி ரோல்ஸ், கிரியேட் ரோல். யாருக்கு? ரெட்ஷிஃப்ட்டுக்கு தான் நான் வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்க போறேன். அதனால ரெட்ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கஸ்டமைசபிள் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்துட்டு S3னுடைய ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும். S3னுடைய ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு டாக்ஸ் கொடுத்துட்டு இந்த கீயை இந்த டாக்ஸ் வந்து இது பண்ணிடுங்க, மூவ் பண்ணிடுங்க. இப்போ ரெட்ஷிஃப்ட் டேட் வந்து 10/05/2021 ஃபுல் நான் கிரியேட் பண்ண என்னுடைய மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் கிரியேட் கிரியேட் பண்ணியாச்சு. ரோல் இருக்குன்னு பார்த்தா எஸ் இட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ARN அப்படின்றது இருக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் ARN அப்படின்னா it is for the internal integration. நம்மளுடைய AWS சர்வீசஸ் ஒரு நம்மளுடைய AWS சர்வீசஸ் ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீசஸ் இன்டகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கிரேட். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2 வந்து கிளஸ்டர் கிரியேஷன். இப்போ நம்ம ரெட்ஷிஃப்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரெட்ஷிஃப்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு புதுசா ஒரு ஓபன் பண்ணிக்கங்க. இது எங்க வரும்னா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். டேட்டாபேஸ் கீழே இருக்காது. அனாலிட்டிக்ஸ் இந்த இடத்துல அமேசான் ரெட்ஷிஃப்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் தி கிரியேட் கிளஸ்டர். இங்கே போயிட்டு கிளஸ்டரோட நேம் வந்து ஏதாவது ஒன்று வைங்க. கிளஸ்டர் அப்படின்னு இருக்கிறேன். நான் ப்ரொடக்ஷன்லேயே போகிறேன். ஃப்ரீ ட்ரையலில் போனோம்னா சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். T2.micro எல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம போடக்கூடிய டேட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால ப்ரொடக்ஷனில் ஒரு $0.5 வந்து நமக்கு செலவாகும். இருந்தாலும் பரவாயில்ல, வில் கோ வித் ப்ரொடக்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட் டைப்ஸ் வந்து 3 டைப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? RA3 வந்து இப்போ புதுசாக வந்தது டென்ஸ் கம்ப்யூட் அண்ட் டென்ஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ RA3 புதுசாக வந்தது என்னன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் வித் ஸ்கேலபிள் மேனேஜ்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன்றத்தை நம்ம எடுத்துக்கலாம். நோட்ஸ் வந்து 2ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 2னே வந்து வச்சு நான் போறேன். அப்போ எனக்கு லீடர் எத்தனை வரும்? கம்ப்யூட் நோட் எத்தனை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கம்ப்யூட் நோட். லீடர் 1. இப்போ மொத்தமா சேர்த்தா எவ்வளவு வருது? 3 நோட்ஸ் வரும்.
3 நோட்ஸ் வந்துருது. லாஜிக் எப்படி கரெக்ட் ஆகும்? 1 + 1, so 1 leader node and 1 cluster. கரெக்டா? சரி, இந்த சில வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, சி இல்லனா ஜாவால ப்ரோக்ராம்ல பார்த்திருப்பீங்க. அரேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரே வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் இண்டெக்ஸ், ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0, கரெக்டா? அந்த மாதிரி இப்போ நம்ம 2ன்னு கொடுக்கிறது வந்து 3 க்கு சமம். So 2 is equal to 3. புரியுதுங்களா? அப்போ 0 will act as a leader node, 1 and 3 will be our compute node. அப்போ டோட்டலா 3 nodes வந்து நமக்கு வந்து கிடைக்கும்ன்றது தான் இதனுடைய விஷயம், ரூல். சரிங்களா? டேட்டாபேஸ் நேம் வந்து நான் கிரீன்ஸ்னு சொல்லி வைக்கிறேன். 5439 வச்சு அப்படியே போகலாம். இந்த இடத்துல அட்மின் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மெயினா நம்ம இந்த கிளஸ்டருக்கு வந்து ஒரு பர்மிஷன் ஒன்று கொடுத்தோம் இல்லையா, ரெடி பண்ணோம் இல்லையா, IAM S3 ஆக்சஸ் பண்றது, அதை எடுத்துட்டு வந்துட்டு இங்கே அசோசியேட் பண்ணணும். ஸோ செலக்ட் தி IAM ரோல், இதுதான் நம்ம கிரியேட் பண்ண IAM ரோல். கிளிக் அசோசியேட் IAM ரோல். அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே வந்து யூஸ் டிஃபால்ட், நெட்வொர்க், செக்யூரிட்டி எல்லாத்தையும் வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துடலாம் எல்லாத்தையும். சரியா? ப்ரொடக்ஷன் கிளஸ்டர், கிரியேட் கிளஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் create with having one additional privilege, it can access S3 அப்படின்ற privilege வச்சு நம்ம ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். கிளஸ்டர் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். நம்ம வந்து நம்மளோட S3 குள்ள போகலாம். S3ல போயிட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த பக்கெட்டுக்குள்ள ஒரு சில டேட்டாஸை நம்ம அப்லோட் பண்ண போறோம். அந்த டேட்டாஸை அதுக்கப்புறமேட்டு கொரி எடிட்டர் மூலமா எடுத்துன்னு வந்துட்டு டேபிள்ஸ்ல நம்ம எப்படி காப்பி பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ கோ டு S3. S3ல போயிட்டு ஒரு நார்மல் பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு டேட்லயே கிரியேட் பண்ணிடலாம். 10/05/2021 பக்கெட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ மும்பை ரீஜன்லயே நான் கிரியேட் பண்ண போறேன். ஐ எம் மேக்கிங் திஸ் பக்கெட் அஸ் அ பப்ளிக் பக்கெட். அதுக்கப்புறமா நீங்க அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் as such and just creating the bucket. ஸோ பக்கெட் ஹாஸ் பீன் கிரியேட்டட். ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பக்கெட்ல போயிட்டு நான் ஒரு 2 ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண போறேன். என்கிட்ட இருக்கு இந்த ஃபைல்ஸ், உங்களுக்கும் நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு, அதனால ஒரி பண்ண தேவையில்லை. ஆல் யூசர்ஸ் பைப் அண்ட் வெனி பைப்னு சொல்லிட்டு 2 ஃபைல் போயிட்டு நாங்கள் லோட் பண்றேன். லோட் பண்ணியாச்சு. எது கீழேனா இந்த பக்கெட் கீழே நான் வந்து போட்டாச்சு டெஸ்டினேஷன்ல. மற்றதெல்லாம் பர்மிஷன்ல போயிட்டு பப்ளிக்கா போட்டுடலாம். ஸ்பெசிஃபை தி இண்டிவிஜுவல் பர்மிஷன் வந்து போயிட்டு ஸோ மேக்கிங் எவ்ரி ஒன் டு ஆக்சஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அப்லோட் பண்ணும். கிளஸ்டர் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளோட இன்பில்ட் ஃப்ரண்ட் அண்ட் டூல வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த கிரெடென்ஷியல்ஸ் வச்சு அந்த இடத்துல போயிட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா செட்னு போயிட்டு நம்ம காப்பி பண்ணிட்டோம் S3ல இருந்து. அதுதான் வந்து பெண்டிங். ஸோ கோ டு ரெட்ஷிஃப்ட். இது அப்படியே இருக்கட்டும். ரெட்ஷிஃப்ட்ல போயிட்டு இதனுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். சி அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ ஹெல்த்தியா இருக்கு. இந்த இடத்துல JDBC ODBC URL கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் என்னோட ஃப்ரண்ட் அண்ட் டூல் வந்து கொரி எடிட்டருக்கு பதிலாக வேற ஏதாவது இருந்தா, சப்போஸ் ஜாவா பேஸ்டு எடிட்டரா இருந்ததுன்னா நான் அதுக்கு JDBC நான் யூஸ் பண்ணணும். ODBC எப்போ யூஸ் பண்ணுவேன்னா அது வந்து அதர் டேட்டா பேஸா இருந்தா யூஸ் பண்ணுவோம். ஆனா நான் JDBC வச்சு பண்றதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்.
சரிங்களா? இப்போதைக்கு இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட் டூல் வச்சு பண்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜேடிபிசி வச்சு பண்றதையும் நம்ம பார்க்க போறோம். ரைட், கொரி எடிட்டர் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி நமக்கு வரும். சேஞ்ச் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு பாஸ்வேர்டு என்ன இருக்குன்னு நம்ம செட் பண்ண பாஸ்வேர்டு அட்மின் இது ஏற்கனவே எனக்கு இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கேட்கும். அட்மின் கனெக்ட் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் கேட்குங்க. எனக்கு வந்து நான் இதையே வந்து ஒரு 100 வாட்டி பண்ணியிருக்கிறதுனால இஸ் அகைன் அண்ட் அகைன் நாட் ஆஸ்கிங். ஸோ பப்ளிக்காக நான் எடுத்துன்னு போகிறேன் ஸ்கீமாவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ் எந்த டேட்டா ஆனாலும் எடுத்துன்னு வந்து இதில் போட்டுருங்க. என்னோட நேச்சர் வந்து பப்ளிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கீமாவையும் பேஸ் பண்ணி இல்லை இது அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸல் ஃபைலையும் இதில் லோட் பண்ண முடியும், டிஎக்ஸ்டி ஃபைலையும் இதில் லோட் பண்ண முடியும், சிஎஸ்வி ஃபைலையும் இதில் லோட் பண்ண முடியும், இமேஜையும் லோட் பண்ண முடியும். எனிதிங் ஐ கேன் டூ இட் பிகாஸ் இட் இஸ் மை அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா வேர்ஹவுஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு ஏன்னா 2 ஃபைல் நான் வந்து S3ல போட்டிருக்கேன். கரெக்டா 2 ஃபைல் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த 2 ஃபைலை இங்கிருந்து அங்கே மூவ் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். இதை எடுத்துன்னு போயிட்டு நான் ரெஷிப்ட்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 டேபிள்ஸ் தேவை. ஸோ அதுக்காக நான் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிளும் அதுக்கப்புறம் வென்யூ அப்படின்னு சொல்லி இன்னொரு டேபிளும் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் கொரி வச்சிருக்கேன். அதனால அது கொரி பற்றியெல்லாம் கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கின்னு நீங்க பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். ரெஷிப்ட் கமாண்ட் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள். கொரி எடிட்டருக்குள்ள போயிடலாமா? ரெஷிப்ட் கொரி எடிட்டரு இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் போட்டு கண்ட்ரோலே கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து டேபிள் கிரியேஷன் ஆயிடும். பார்த்தீங்களா? யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். வென்யூன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ ஜஸ்ட் போயிட்டு ஒரு செலக்ட் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே இருக்காது. ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் வியூ மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும். இதுல டேட்டாஸ் எதுவுமே கிடையாது. ஆனா டேட்டாஸ் எங்க இருக்கு? நமக்கு S3ல இருக்கு. அதை S3ல இருந்து எடுத்துன்னு வரதுக்கு நம்மளுக்கு ரெஷிப்ட்டுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து வச்சிருக்கோம் IAM ரோல் மூலியமா. அதனால வந்து அதை காப்பி அப்படின்ற ஒரு கமாண்ட் மூலியமா நம்ம எடுத்துட்டு வர போறோம். சரிங்களா? அதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் காட்டும். அந்த ஃபீல்டு என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் நமக்கு காட்டும். There is no data in it. For that we have something called some காப்பி கமாண்ட் இருக்கு. இந்த காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண போறோம். அதுக்கு நம்மளுடைய S3க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி IAM குள்ள போகலாம். IAM உடைய அந்த ARN எடுத்துக்கலாம். என்ன பண்ண போறேன்? நான் இந்த ARN யூஸ் பண்ணி என்னுடைய S3யும் ரெஷிப்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போறேன். ஏற்கனவே கொடுத்தாச்சு ப்ரிவிலேஜ், இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ARN கொடுத்து இன்டர்னல் ஆக்சஸை எனேபிள் பண்றேன். ரைட்டா கொடுத்தாச்சு. பக்கெட் நேம், என்னோட பக்கெட் நேம் பார்க்கணும். S3க்கு போங்க. என்னோட பக்கெட் நேம் இதுதான். அந்த பக்கெட் நேமை மென்ஷன் பண்ணிடுங்க. டேபிள் வந்து யூசர்ஸ் வென்யூ தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிள். அதனால அதை எதுவும் நீங்க ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. என்னுடைய ரீஜன் வந்து AP-South-1 தான். ஸோ மற்றது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த கொரி எடுத்து போட்டு இந்த இடத்துல ரெஷிப்ட்குள்ள போயிட்டு பண்ணிட்டீங்கன்னா டேட்டாஸ் வந்து லோட் ஆகிடும். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னுத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டு அதுக்கப்புறமேட்டு டேட்டாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டா இதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது அப்படின்றது செய்யுது. அதெல்லாம் ஹை லெவல் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்களோ, டிஃபென்ஸ் அப்பான் தி ரிக்வயர்மெண்ட் தே வில் பெர்ஃபார்ம் தி அனாலிசிஸ் யூசிங் தி டேட்டாஸ். எப்படி டேட்டாஸை நம்ம லேக்ல இருந்து எடுத்துன்னு வரது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு. டேட்டா பேஸ்னால either it may be unstructured or structured or whatever it may be semi structured, டேபிள்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கணும். டேபிள்ஸ்க்குள்ள தான் நம்ம டேட்டா செட் வந்து போட முடியும். ஸ்கீமா இருக்காது அன்ஸ்ட்ரக்சர்டு, பட் ஆனால் டேபிள்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா? இப்போ எனக்கு என்னாச்சுன்னா 2 டேபிள் கிரியேட் பண்ணி அந்த 2 டேபிள்ல டேட்டா எடுத்து வந்து போட்டேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா எனக்கு வந்து டேட்டா இருக்கும். இந்த மாதிரி டேட்டா இருக்கும். நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நான் என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் லோக்கல்ல இது பண்ணிக்கலாம். இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எதுனா ஷெட்யூல். இப்போ S3ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல S3க்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்து வருது அந்த டேட்டாஸ் வந்து ஒரு இன்டர்வல் டைம்ல வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அதை வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இது மாதிரி காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி நான் பண்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல போயிட்டு ஆட்டோமேட் பண்ணிடலாம். எப்படின்னா என்னோட கொரிஸ் இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா என்ன கொரிஸ் வேணுமோ அந்த கொரிஸ் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ஷிஃப்ட் கமாண்ட் கொரிஸ் இருக்கக்கூடிய கொரிஸ் மட்டும் இங்கே அப்லோட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த இடத்துல நிறைய இருக்கு வேற வேற எல்லாம். ஸோ தேவையான கமாண்ட்ஸ் வரைக்கும் நான் இங்கே போட்டு இது பண்ணிட்டு செட் பண்ணிட்டு ஒரு எவ்ரி மண்டே மார்னிங் இந்த டைம்ல வந்து நீ வந்து ரிப்பீட் பண்ணு, எக்ஸிக்யூஷன் பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வேளை டேட்டாஸ் இருந்ததுன்னா புதுசா ஏதாவது வந்திருந்ததுன்னா அதை எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய கொரி எடிட்டர் மூலமாக ரெட்ஷிஃப்ட் லோட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு IAM ரூல் பிரகாரம் செட் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். புரியுதா? So this is how we can do the automation also through schedule. So இந்த மாதிரி நமக்கு வந்து ஹை லெவல்ல வந்து நிறைய யூஸ் இருக்கு. சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஹை லெவல்ல நிறைய யூஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் வந்து என்னுடைய ஃப்ரண்ட் எண்ட் டூல் வந்து இன்பில்ட்டா இருக்கு. அது ஒரு பெரிய சேலஞ்சே இல்லை. நான் அதனால வந்து ஈஸியா நான் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ என்னுடைய ஃப்ரண்ட் எண்ட் டூல் வந்து வேற. அந்த ஃப்ரண்ட் எண்ட் டூல் வந்து ஜாவாவை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் எண்ட் டூல் வந்து ஜேசான் பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஜாவாவை பேஸ் பண்ணி எழுதியிருந்தா ஐ நீட் டு ஹேவ் JDBC டிரைவர். கரெக்டா? ஸோ JDBC டிரைவர் எனக்கு தேவை. சேம் தான், ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் டிஃபரன்ஸ் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி ஃப்ரண்ட் எண்ட் டூல். ஓகே, ஒர்க் பெஞ்ச் வந்து ஜாவாவை பேஸ் பண்ணி இருக்கு. அதனால ஐ நீட் ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி டு கனெக்ட் மை கிளைண்ட் அப்ளிகேஷன் அண்ட் ரெட்ஷிஃப்ட். அதுக்கப்புறம் S3ல இருந்து டேட்டாஸ் எடுத்து வந்து போறது செய்யறது எல்லாமே வந்து சிமிலர், எல்லாமே சிமிலர். அப்போ இதை நான் JDBC மூலமா கனெக்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாம் தேவை அப்படின்னா போலாமா? எனக்கு கோயட். எஸ் சார். சரியா சார்? எஸ் சார், போலாம். சோ இப்ப நம்ம இதுதான் நமக்கு முக்கியம். இருக்கக்கூடிய அந்த கொரி எடிட்டர்ன்ற இன்பில்ட் கிளைண்ட் அப்ளிகேஷன் வச்சு ஆக்சஸ் பண்றது யாருனாலும் பண்ணிட முடியும். இதை எப்படி நம்ம எடுத்துன்னு வர போறோம் அப்படின்றதான் நான் இப்ப பார்க்க போறேன். அதுக்கு இந்த ஃபைலையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். டெக்னிக்கலா தெரியலனாலும் கவலை கிடையாது, ஒரு சிலரை சொல்றேன் நான். எந்த விதமான அதாவது ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணணும் என்னுடைய லேப்டாப்லயோ இல்லைன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்லயோ அப்படின்னா ஐ நீட் JRE இன் பிளேஸ். அதுவும் லேட்டஸ்ட் JRE எனக்கு தேவைன்றதுனால லேட்டஸ்ட் JRE டவுன்லோட் பண்றதுக்கு என்னோட லோக்கல் மிஷின்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க JRE டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா JDBC. ஸோ JDBC வச்சு தான் என்னுடைய கிளைண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பெஞ்ச்ன்றது தான் என்னுடைய கிளைண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பெஞ்ச். ஸோ இந்த கிளைண்ட் அப்ளிகேஷன் ஜாவா பேஸ் பண்ணி எழுதும்போது ஸோ இந்த ஒர்க் பெஞ்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு JDBC தேவை. இந்த JDBC டிரைவரை லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பெஞ்சினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுக்கிறதுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் போட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா ப்ரௌசரில் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ஜென்ரிக் பேக்கேஜ் ஃபார் ஆல் சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் ஆல் ஆப்ஷனல் லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இது மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் லோக்கலில் எடுத்துன்னு வந்து நான் வச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் பெஞ்சு JRE அண்ட் JDBC அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த செட்டப் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ்? ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு மட்டுமே we need 1 hour டைம். அதனால நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். கிளியர்? Can I go ahead? ஓகே சார், ரைட். போலாம் சார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்டானா JDBC வச்சு என்னுடைய ஒர்க் பெஞ்சையும் இந்த ஆர்கிடெக்சர் பிரகாரம் என்னுடைய ஒர்க் பெஞ்ச்ன்ற ஜாவா பேஸ்டு கொரி எடிட்டர் கிடையாது ஃப்ரண்ட் எண்ட் டூலையும் என்னுடைய ரெட்ஷிஃப்ட்டையும் நான் கனெக்ட் பண்ண போறேன் JDBC யூஸ் பண்ணி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பெஞ்சுக்குள்ள போகணும்.
போங்க. ஒர்க் பெஞ்சினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன்ல போனீங்கன்னா ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கப் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க, SQL ஒர்க் பெஞ்ச் டாட் ஜார்னு சொல்லிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய டிரைவர் வந்து யாருன்னா அமேசான் ரெட்ஷிஃப்ட் டிரைவர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு JDBC லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஞாபகம் எங்க வரும்? கிளஸ்டர்ல வரும் தெரியுமா? அந்த JDBCயை நீங்க எடுத்துக்கணும். ஸோ கிளஸ்டருக்குள்ள போங்க. கிளஸ்டர்ல போயிட்டு அந்த JDBC URL எடுத்துக்கோங்க. JDBC URL ரைட். இங்க போயிட்டு SQL ஒர்க் பெஞ்சுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல JDBC URL ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இது பழசு எதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட யூசர் நேம் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லி நான் வச்சேன். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா admin123 A caps வச்சேன். இந்த இடத்துல சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒருவேளை அன்செக்டா இருந்ததுன்னா நீங்க அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு மேனேஜ் டிரைவர்ஸ்குள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க எதை எடுக்கணும்டான்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். எங்க எடுக்கணும்னா நம்மளோட டெஸ்க்டாப்ல நான் வச்சிருக்கேன். கிரீன் ஸ்கூல்ல அமேசான் வெப் சர்வீசஸ்ல டாக்குமெண்ட்ஸ்ல உள்ள பார்த்தீங்கன்னா we have something called மினி ப்ராஜெக்ட் நம்பர் 2ல JDBC லேட்டஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா கிளாஸ் நேம் நமக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய JDBC-னுடைய URL நீங்க காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஆகாது. அது மறுபடியும் ஏன் ஆகாதுன்றதை நான் சொல்றேன். கனெக்ஷன் ஆகாது. இட் வில் ஷோ எரர். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்குள்ள வந்து யாராவது ஒருத்தர் வராங்கடானா, ஒருவேளை என் பையனா இருக்கலாம், என் பொண்ணா இருக்கலாம், இல்லைன்னா என் ஒய்ஃப், என் அம்மா, அப்பா, அது மாதிரி ஆளுங்க வந்து வித்தவுட் மை பர்மிஷன் they can enter. கரெக்டா? இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா AWS அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒர்க் பெஞ்ச் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வர பாக்குறேன். அப்போ நான் பப்ளிக் ஆக்சஸ் என்னுடைய கிளஸ்டரை என்னுடைய ரெட்ஷிஃப்ட் வந்து நான் பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி ஓகேன்னு கொடுப்பேன். பப்ளிக் ஓகேன்னு கொடுத்தாதான் இட் வில் அக்செப்ட் தி தேர்ட் பார்ட்டி. அப்போ அதை எங்க போயிட்டு நம்ம வந்து பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது எனேபிள் பண்றது அப்படின்னா கோ டு ரெட்ஷிஃப்ட்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கீழே வந்தீங்கன்னா எடிட் பப்ளிக்லி ஆக்சசிபிள் அப்படின்றது டிஃபால்ட்டா டிசேபிள் இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணுங்க. பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுக்கும். ஏன்னா உள்ள போயிட்டு பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ 1 or 2 மினிட்ஸ் எடுக்கும். எடுத்த உடனே அதுக்கப்புறமேட்டு போயிட்டு சேம் செட்டப்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஆல் த திங்ஸ் இன் பிளேஸ். சரி, அவைலபிள் வந்தாச்சு. ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போயிட்டு பார்க்கலாம். எனேபிள்ட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ போகலாம். இதுல போயிட்டு சேம் ஃபைலு கனெக்ட் விண்டோ, நம்ம ஆட்ரிபியூட்ஸ் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. அதனால இப்போ போயிட்டு ஓகே கொடுங்க. டேட்டாபேஸ் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பரா. ஸோ டேட்டாபேஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது ரெட்ஷிஃப்ட் எனக்கு தெரியும், ரெட்ஷிஃப்ட்ல இருக்கிற கொரி எடிட்டர் தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் ரெட்ஷிஃப்ட் கூட அப்படின்னு சொல்றத பதிலா ஐ கேன் கனெக்ட் ஒர்க் பெஞ்ச் SQL which is developed using Java. ஸோ JDBC வச்சு நான் கனெக்ட் பண்ணி ரெட்ஷிஃப்ட் நான் யூஸ் பண்ணுவேன். S3 நான் வந்து டேட்டா லேக்கா நான் யூஸ் பண்ணி அங்கிருந்து டேட்டா செட்ஸ் வந்து நான் இங்கே போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எது வேல்யூபிளா இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்.